ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு நண்பன் அஸ்காஸ். எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? எல்லாம் பண்ணிக்கிறேன். தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், வேக்கிலே மன்னன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதை பற்றி தான் தமிழ் வந்து பார்த்து வந்திருப்பீங்க. எஸ் கைஸ், போன வீடியோவில் சொல்லியிருப்போம் ஃபிஷிங் ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது பார்ட் 2 பண்ணுறோன்னு. ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ பார்ட் 2 போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குட் நைட் வெப் சீரிஸ் வந்து இன்னும் 2 or 3 weeksல வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ எல்லோரும் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒத்தக்கடை சேனல் நாங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு பற்றி எப்படின்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுமே பற்றி எப்படின்னா ரொம்ப வீடியோஸ்லாம் வந்து நல்லா தான் போடுறாங்க. ஸோ மறக்காமல் பார்த்துட்டு அதையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ வாங்க போகலாம். என்னடா பண்ற? ஊர்ல இந்த கம்மா மட்டும் இல்லைன்னா என்ன பண்றானே தெரியல கைஸ். என்னமோ குச்சி விட்டு நோண்டிக்கிட்டு இருக்கான். ஆழம் பார்த்து தான் குச்சி காட்ட முடியும். ஓ நீ அப்படி வரியா? அங்கே போயிடலாமா? அங்கே உட்காந்து பிடிச்சிக்கலாமா? வைத்திய காட்டலாம். ஏடா என்னை பார்த்தா எப்பரா தெரியுது உனக்கு? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? எப்போ பற்றி எப்போனா நம்ம இங்கே தான் பிடிக்க போகிறோம் கைஸ். இவன் வேற நீ வந்ததுலேருந்து சாவடிச்சுக்கிட்டு இருக்கான் கைஸ். குச்சி எடுத்துருவா, வெங்காயம் எடுத்துருவான்னு அந்த பச்சை கலர் ஒரு டியூப் மாதிரி இருந்துச்சு, அதை எங்கேயோ போட்டான். நீ போட்ட, நான் போடல. நான் போட்டேன். நோய் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல? நீ இங்கே கெட்ட நேரமும் ஒன்றுமோ ஒரு மீன் கூட எங்களுக்கு மாட்ட மாட்டேங்குது அங்கே உட்காந்து. ஸோ ஆனால் அப்படின்னா வேறு லொக்கேஷன் பண்ண வந்திருக்கோம். இவர் இப்போ தான் குச்சி கட்டிகிட்டு இருக்காரு. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. சமண கால் போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கான். அப்படியே முன்னாடி நீ தள்ளி விட்றாத, மல்லாக்க விழுந்துருவேன். சாவு சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தானா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. நாளைக்குள்ளே பிடிச்சிருவோமா? தெரியல கைஸ் எப்போ பிடிச்சி முடிப்போன்னு. ஸோ கைஸ், போன வீடியோவில் நாங்கள் பார்ட் 1 வந்து சொல்லியிருப்போம். லாஸ்ட்டில் எண்டிங்கில் வந்து அந்த ஒருத்தன் வந்திருப்பான், பிபின்னு ஒருத்தன். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இல்லை. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒசூர் போயிட்டான் கைஸ். மீனை பிடிக்க சொன்னால் வேறு எதையோ பிடிச்சி வச்சுருக்காங்க கைஸ். அப்போ இடத்துக்கு வரச்சு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கோம். வெயில் தான் மண்டையை போலந்து மண்டை கிட்ட போட்டு வந்துடாதாமே. குச்சி விட்டுறாதா? நம்மளுக்குன்னே இதெல்லாம் சரி பண்ணுதுடா. அதெல்லாம் நீ முக்கி நான் போடுறேன். நானும் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒன்றுமே இருக்காதாட்டுக்கு. பேசாமல் கேனில் பிடிச்சிருக்கலாமா? அங்கே பிடிச்சா கூட 2-3 மாட்டினுச்சுறான். பார்த்தீங்கன்னா வீடியோவே ஒழுங்காகவே போடல. ஏன்னா கூட ஒரு பிபின்னு ஒருத்தன் வந்தான். என்னென்னமோ பேசுகிறான். என்ன பேசுகிறான்னு எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எடிட்டிங்கும் பண்ண முடியல. தெரியுது நீ மூடு. சார் அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தான் காட்டியிருப்போம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அன்னைக்கு வந்தப்போ பிபி அங்கே வந்து தேன் கூடு இருக்குது, வெங்காயம் இருக்குன்னு சாவடிச்சிட்டாங்க கைஸ். அன்றைக்கி இங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. வெறி ஏற்றிட்டான் அன்றைக்கெலாம். போனால் வரமாட்டான் கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா எடுத்து அது தின்னுட்டு தான் வரணும்னு ஒத்த காலில் நிற்பான். என் வாழ்க்கையில் எங்கள் பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏர்மை. எங்கடா போகிற? ஓ அங்கிட்டு மாட்டேன்னு போறியா? இருந்துச்சுடா. தண்ணி மேலே ஏறி இருக்குடா. எப்படி சொல்கிற? நைட் பாறங்கள் தெரிஞ்சா எங்கடா இருக்குது பாறங்கள்? அறிகுறியே இல்லையாடா அப்படி? ஏன்னோ புதுசாக சொல்கிறான். செருப்பை தூக்கி இப்போ உள்ளே போட்டால் போயிடுவேன். நான் ஒன்றை தான் தூக்கி போடுவேன். மீன் ஏன் எங்கே போட்டாலும் குப்பையை தான் தூக்கிட்டு வந்து மறுபடியும் நம்மள்கிட்டே கொடுக்குது. இறங்கி போயிரு அப்படி மீனுக்கிட்டே பிடிச்சிட்டு வந்து சுறா மீன்லாம் போகும்போது காட்டுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அழகழகான ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்லாம் இருக்குது. ஸோ போகும்போது அந்த பிளேஸ்லாம் வந்து நான் காட்டுறோம் ப்ளீஸ். செம்மையாக இருக்குல்ல அந்த பிளேஸ்லாம் வந்து நம்மளுக்கு என்றைக்கு பார்த்தாலுமே கிடைக்காது. ஆனால் ஈவினிங் டைம், இந்த மார்னிங் டைம்லாம் அந்த பிளேஸ்லாம் சொல்லும்போது வேறு மாதிரி இருக்கும்டா. நானும் என்ன பண்ணுவேன்னா, ஸோ ஃபோட்டோ எடுக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குலாம் போவேன் இப்போலாம். ஆனால் அங்கெல்லாம் போனால் மதியத்துக்கு தான் போவேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிற? நீ பேசாமல் அங்கே போகலாமா? அங்கே ஒரு குட்டை இருக்குடா, அங்கே போகலாம்டா. இருக்காது.
அன்னைக்கு பிரபாகரன் சொன்னால் மீன் இருக்கும் வெங்காயம் இருக்கும் அப்படின்னு அவன் தான்டா சொன்னான். கன்ஃபார்ம் இருக்குது. அடித்து சத்தியம் பண்ணுறான். விட்டா சூடத்தெல்லாம் அடித்து சத்தியம் பண்ணுவாங்க. அன்னைக்கு எப்படி தெரியுமா சொல்கிறான், கைஸ் சத்தியமே பண்ணுறாங்க கைஸ், விட்டா சூடத்தெல்லாம் எடுத்து சத்தியம் பண்ணுவான்னுக்கு. 2000 years later. ஸோ கைஸ் ஃபைனலி எங்களால் வந்து அங்கே ஒரு ஃபிஷ் கூட எங்களால் பிடிக்க முடியல. ஏன்னா வந்து அங்கே ஒன்றுமே மாட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் இருந்தோன்னா இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறோம். ஏன்னா பேக் டு பேக் நம்ம வந்து கேன்லேயே பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு முன்னா போர் அடிச்சிடும். ஸோ நான் உங்களுக்கு தான் உங்களுக்கு லொக்கேஷன் காட்டுறேன். இன்னும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள். ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா க்ளீனாக வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்க கைஸ். அதுவும் இல்லாமல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை புளியாஞ்சோலை போவோம். திங்கக்கிழமை அப்லோட் ஆகிடும். அப்லோடா இருக்குது பேர். அதை கட் பண்ணி விடுறேன் சரியா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறோம். ஸோ வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாஸ்க்கு கூட கொடுங்க, கம்ப்ளீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டட்டா, டேக் கேர், பாய். சொல்லு பாய்.